வள்ளலார் திருவொற்றியூர் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரார். அவங்க அண்ணன் வீட்டுக்கு வரார். கதவு பூட்டி இருக்கு. இப்ப மாதிரி விளக்கு வசதி எல்லாம் அப்ப கிடையாது. அண்ணி தூங்கிட்டாங்க, இந்நேரத்துல எழுப்ப வேணாமே அப்படின்னு திண்ணையில படுத்திருக்கிறார். பாப்பாத்தியம்மான்னு பேர் அவங்க அன்னிக்கு. அந்த அன்னிக்கு வள்ளலார் மேல ரொம்ப பிரியம். தன்னுடைய சொந்த மகன் போலவே அவரை பார்த்து கொண்டிருந்தவர். தூங்கிட்டார். பாதி ராத்திரியில என்னப்பா கதவை தட்டி இருக்கலாமே, இந்தா சாப்பிடு அப்படின்னு அன்னியார் சாப்பாடு கொடுக்குறாங்க. வள்ளலார் சாப்பிடுறார், தூங்குறார். மறுபடியும் அண்ணி வந்து எழுப்புறாங்க. என்னப்பா சாப்பிடல, கதவை தட்டி இருக்கலாமே. வள்ளலார் சொன்னார், நீங்க தானே அண்ணி எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இல்லப்பா, பார்த்தா அங்க அந்த தொன்னையில தாமரை இலையில வச்சு தையல் இலைன்னு சொல்லுவாங்க, அதுல தானே அந்த காலத்துலலாம் சாப்பாடு கொடுப்பாங்க, அது அங்க கிடக்குது. அவர் அப்பதான் சாப்பிட்டு கை கழுவி இருந்தார். அந்த தண்ணி அந்த இடத்துல இருக்கு. அப்புறம்தான் புரிஞ்சது, தன் மீது கருணை கொண்டு திருவொற்றியூர் வடிவுடை அம்மனே வந்து தன்னுடைய பசியை தீர்த்திருக்கிறாள் என்பது வள்ளலாருக்கு புரிந்தது. வள்ளலார் எவ்வளவோ பாடல்கள் பாடி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. தப்பு பண்ணுன ஒரு குழந்தைய அப்பா அடிச்சா அம்மா வந்து ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தைய போய் கட்டி பிடிச்சுக்குவா. குழந்தைய அம்மா அடிச்சா அப்பா வந்து எதுக்குடி என் பிள்ளைய அடிக்கிற அப்படின்னு அப்பா வந்து கட்டி பிடிச்சுக்குவார். இது இயல்பா வீடுகள்ல நடக்கிறதான். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எல்லாமே நீதான் சிவபெருமானே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்பா அடிச்சா அம்மா அணைச்சுக்குவா, அம்மா அணைச்சா அப்பா அடிச்சுக்குவா. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான், நீ என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே தவிர அணைக்க மாட்டேங்கிறியப்பா. தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆகையால் அடித்திடல் போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுப்பா, என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, என்னை அணைச்சுக்கப்பான்னு பாடினார் வள்ளலார். அவருக்கு அருள் செய்தவள் திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன்.